ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்தில், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டு அவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். இங்க பாருங்க, இது படிப்படியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கர்த்தராகி தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்ப நம்ம மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அபிஷேகம் பெற்ற எல்லார் மேலேயும் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அப்ப ஆவியானவர் நம்ம கூட இருந்தா நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும்? அப்ப ஆண்டவர் இயேசு சொல்றார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்படி இருந்தா நாம் என்ன செய்வோம்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். நாம் பெற்ற அபிஷேகத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய பிரதானமான நோக்கமா இருக்கிறது, சுவிசேஷம் அறிவிக்கிறது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை என்றால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஆண்டவர் அதை ஒரு தாளந்தாக கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்தை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் வரும்பொழுது நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்காம நாம இருந்தோம்னு சொன்னா கண்டிப்பா ஆண்டவர் இயேசுடைய வருகையில நாம் காணப்பட முடியாது. நல்லா பாத்தீங்கன்னா, நான் எல்லாம் யாருக்கிட்டயுமே பேசாதவன், ஆனாலும் சுவிசேஷத்தை அறிவிக்கணுமேன்னு சொல்லி என்னுடைய வாலிப வயதுல இருந்து, சிறு வயதுல இருந்து எனக்கு நண்பர்கள் கூட அவ்வளோ கிடையாது. ஆனாலும் போய் யாருக்கிட்டையாவது கொஞ்சம் பரிதாபமா இருக்கிறவங்ககிட்டயாவது போய் பேசி ஏமாந்த மாதிரி இருக்கிறவங்க, ஏன்னா நானே ஒரு ஏமாந்தவன். அப்போ அது மாதிரி நிலைமையில இருக்கிற யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி அவங்க கிட்ட அவங்களுக்கு மெதுவா பேசி ஆண்டவரை பத்தி, ஆண்டவருடைய அன்பை பத்தி அவங்களுக்கு சொல்லி 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 அவங்கள ஆண்டவருக்குள்ள நடத்த தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார். என்ன, சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. அதுக்காக தான் தேவன் நம்மளை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவே அதை தான் சொல்றாரு. இது ஆண்டவர் இயேசுவே சொன்ன வார்த்தைகள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இது முதல் காரியம், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இரண்டாவது காரியம் என்னன்னா, கூற வேண்டும். முதல்ல சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், இரண்டாவது கூற வேண்டும். என்னத்தை கூற வேண்டும்? இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல கூற வேண்டும். இப்ப யாரோ இருதயம் நொறுங்கி போயிருக்காங்கன்னா பயப்படாதீங்க, உங்களுக்கு சரியாயிரும். சிலர் இருப்பாங்க, அவங்களே வியாதியில கஷ்டப்பட்டு இருப்பாங்க, பயந்து நடுங்கின்னு இருப்பாங்க. இவங்க போய் அவங்கள சீக்கிரம் சாகடிச்சிருவாங்க. ஐயோ, இந்த வியாதியா வந்துடுச்சு, இது வந்த பெரிய இதுவாச்சே, ஆமா எனக்கு கூட தெரிஞ்சு உங்களுக்கு ஒருத்தருக்கு வந்துச்சு, அவங்க இப்பதான் சேர்த்து போயிட்டாங்க அப்படின்னு அவங்கள சாகடிச்சிருவாங்க, பயந்துட்டு இருக்கு. அப்போ இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லக்கூடாது. நம்ம அபிஷேகம் பெற்று இருக்கிறோம், அவங்கள என்ன பண்ணணும்? காயம் கட்டணும். காயம் கட்டுதல தான் அப்படிப்பட்ட வார்த்தையை தான் கூறணும். அதனாலதான் வியாதிஸ்தர்கிட்ட நிறைய பேர் போய் பேசக்கூடாதுன்னு எதுக்காக சொல்றோம்? தெரியாம அவங்க அங்க பார்த்தது, இங்க பார்த்தது, அங்க கேள்விப்பட்டது, இங்க கேள்விப்பட்டதெல்லாம் போய் அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு இருப்பாங்க. சில டாக்டர்களுக்கு கூட அவங்களுக்கு எப்படி பேசணும்னு தெரியாது. ஒருத்தர் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க கிட்டயே போய், உங்களுக்கு இப்படிப்பட்ட வியாதி இருக்கு, நீங்க இது பண்ணல நீங்க செத்து போயிடுவீங்க, அவங்ககிட்டயே போய் சொல்லுவாங்க. அவங்க கிட்ட சொல்லாம அவங்க சொந்தக்காரங்க கிட்ட தனியா, எப்பா இப்படிப்பட்ட வியாதி இருக்கு, இவங்க கண்டிப்பா இப்படி பண்ணலன்னா இவங்களுக்கு ஆபத்து அப்படின்னு அவங்க சொந்தக்காரங்க கிட்ட, அவங்க கூட வந்தவங்க கிட்ட சொல்லலாம். நேரடியா அந்த பேஷண்ட் கிட்டயே சொன்னா அந்த பேஷண்ட் தாங்குவாங்களாம்? அவங்க இருதயம் தாங்கம்மா? இப்படி நிறைய பேர் இதெல்லாம் ஏன் நடக்குது? அவங்க அபிஷேகம் பெறாதவங்க அப்படி செய்யலாம். ஆனா அபிஷேகம் பெற்றவங்க காயம் கற்றவங்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலை.
யாராவது பிரச்சனைன்னு வராங்களா? ஆண்டவர் இயேசு இருக்கிறார். நான் எல்லார்கிட்டயும் கடந்த நாட்களாக நான் சொல்லி கொண்டிருக்கிறது, என் பிள்ளைங்கள்கிட்ட, ஒய்ஃப் கிட்ட, எல்லார்கிட்டயும் நான் சொல்றேன், ஏசப்பா உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு கவலை இல்லை. நேத்து என் டாக்டர் கிட்ட சொல்லும் பொழுது, அப்ப ஏசப்பா செத்து போயிடுவாரா? இல்லம்மா, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏசப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசப்பா ஏற்கனவே செத்து போய் திரும்ப உயிரோடு எழுச்சிட்டாரு. இனிமே அவர் மறிக்க மாட்டாரு. அதுக்காக நான் சொல்றேன், ஏசப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு தைரியமா நான் சொல்றேன். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் மறிக்க மாட்டார். அவர் எப்பவும் இனிமே உயிரோட தான் இருப்பார். அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன கவலை? எல்லாத்தையும் பார்த்துக்குவார். தேவையை சந்திப்பாரு, அற்புதம் செய்வாரு, அடையாளம் செய்வாரு, அதிசயம் செய்வாரு, ஆசீர்வதிப்பாரு. அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். அவர் நம்ம கூட இருந்தா, அவர் நம்மளை ஆசீர்வதிச்சா, அதுக்கு மேல நமக்கு ஒரு காரியமும் நமக்கு இல்லை. அவரே நம்மளோடு கூட இருக்கிறார். இன்னைக்கும் பரிசுத்த ஆவியானவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அப்போ காயம் கட்டுதல், விடுதலை, அப்புறம் கட்டு அவிழ்த்தல். கட்டுண்டவர்களுக்கு கட்டு அவிழ்த்தலை கூறவும். இந்த கட்டுல இருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார். சிலர் பாவ கட்டுல இருப்பாங்க. பாவ கட்டுல இருந்து இயேசு உங்களை விடுதலை ஆக்குவார். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். சிலர் செய்வின கட்டுல இருப்பாங்க. செய்வின கட்டுல இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த செய்வினை கட்டை நான் அறுக்கிறேன். நம்ம ஜெபம் பண்ணா அந்த கட்டுகள் அறுக்கப்படும். கட்டுகள் அறுக்கப்படுதலை நாம் தான் கூற வேண்டும். அபிஷேகம் பெற்றவங்க தான் கூற முடியும். அபிஷேகம் பெறாதவங்க இதெல்லாம் செய்ய முடியாது. அபிஷேகம் பெற்றவங்க இந்த உலகத்துல இருக்க எப்பேற்பட்ட, இந்த உலகத்திலே பெரிய மந்திரவாதியா இருக்கட்டும், இந்த உலகத்திலே பெரிய மாய வித்தைக்காரனா இருக்கட்டும், ஆனா அபிஷேகம் பெற்றவங்க முன்னால அவன் நிக்கவே முடியாது. எந்த மாந்திரிகமும் அபிஷேகம் பெற்றவங்கள விரோதமா, அவங்களுக்கு விரோதமா எந்த மந்திரவாதியும் செய்ய முடியாது. ஏன்னா அபிஷேகம் பெற்றவங்க, அவங்களோட தேவனே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே அவங்களோட கூட இருக்கிறதுனால அவங்க அப்படிப்பட்ட கட்டுல இருக்கிறவங்கள கூட விடுதலையாக்க அவங்களால முடியும். அப்ப கட்டுகள்ல இருந்து அவங்களை விடுதலையாக்குற அந்த ஆசீர்வாதத்தை நாம் கூற வேண்டும். கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும், ஆண்டவருடைய அனுகிரக வருஷம். ஏசப்பா இருக்கிறார்ப்பா, நீ ஏன் கவலைப்படுற? ஏசப்பா உன் கண்ணீரை துடைப்பாரு. உன் கவலையே அவர் என்ன பண்ணுவாரு? மாத்துவாரு. உன் தேவையை அவரு சந்திப்பாரு. உன் பிரச்சனையை அவர் தீர்ப்பாரு. நீங்க கவலையே படாதீங்க. ஏசப்பாவை நம்புங்க, ஏசப்பாவை விசுவாசிங்க. அனுகிரக வருஷத்தை நாம் கூற வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூற வேண்டும். நீதியை சரி கட்டுற நாள். இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அவர் வரும்பொழுது அவரை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா அவர் நம்மளை நியாய தீர்ப்புல நிறுத்துவாரு. யார் ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ரட்சகராக ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை, அவங்களுக்கு பாவ மன்னிப்பு, அவங்களுக்கு பரலோகம். யார் இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் அவரை புறக்கணிக்கிறாங்களோ அவங்க இயேசு கிறிஸ்துவை கால் கீழே போட்டு மிதிச்ச அளவுக்கு ஆண்டவர் நினைச்சுக்கிறார். அவருடைய உடன்படிக்கையின் ரத்தத்தை கீழே காலில் போட்டு மிதிச்ச மாதிரி. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு தண்டனை கிடைக்கும்? இயேசு வந்து இருந்தும், இயேசுவை அறிவிச்சு இருந்தும், இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பை தெரிந்து அல்லது கேட்டும் இருந்தும் அவங்க ஏற்றுக்கொள்ளாம போனா அங்கே என்ன இருக்கு? நீதியை சரி கட்டுவார், நியாய தீர்ப்பு இருக்கு. அதையும் நாம் கூற வேண்டும். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்ய வேண்டும். அல்லேலூயா. எல்லாருக்கும் துயரப்பட்ட யாரா இருந்தாலும், இன்னைக்கு துயரத்தோட வந்திருக்கிறீங்களா? உங்க அத்தனை பேருக்கும் ஆறுதல். ஏன்னா நம்முடைய தேவன் பேரே என்ன தெரியுமா? ஆறுதலின் தேவன். அவரை போல இந்த உலகத்துல யாருமே நம்மள ஆறுதல் படுத்த முடியாது. அவரை ஒருத்தர் ஏத்துக்கிட்டாங்கன்னா, அவங்க கூட இருக்காங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு யாருமே வேணாம், இயேசு மட்டும் போதும். எனக்கு சொத்து வேண்டாம், பணம் வேண்டாம், எதுவுமே வேணாம், இயேசு மட்டும் போதும். தனிமையா இருக்கிறவங்க பாருங்க, இயேசுவை பிடிச்சு கொண்டாங்கன்னா அவங்க தனிமையே மாறிடும். இயேசுவோடு பேசுவாங்க, ரகசியங்களை பேசுவாங்க. இயேசு ரகசியங்களை வெளிப்படுத்துவார். இயேசு அவங்களை ஆறுதல் படுத்துவார். ஒரு ஊழியக்கார் போன வாரத்துல வந்தாரு.
அவரு 39 வருஷத்துக்கு முன்னால அவங்க ஒய்ஃப் செத்து போயிட்டாங்க. தனிமையில இருக்காரு. ஆனா அவருக்கு இயேசுவே ஆறுதலா இருக்கிறார். அதெல்லாம் அவர் ஃபீல் பண்ணவே இல்லை. பாருங்க, இந்த உலகத்துல தனிமையானவர்களுக்கும் ஏசப்பா தான் துணை, ஏசப்பா தான் ஆறுதல். அதனால அவர் ஆறுதலின் தேவனாக, அப்ப ஆறுதலை நாம் கூற வேண்டும். அதோடு கூட 3 வசனத்திலே சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். இப்ப நம்ம கொடுக்கணும். இங்க சீயோன் அதுல துயரப்பட்டவர்களை சீர்படுத்த அவர்களுக்கு சில காரியம் கொடுக்க வேண்டும். என்ன கொடுக்க வேண்டும்? அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அவங்க சாம்பல் மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏன் தலையை நல்லா செய்வீங்க, ஏன் கவலைப்படுறீங்க, எல்லாம் சரியாயிடும், நல்ல நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க வேண்டும். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை அவங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது அவங்களும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா ஆனந்த தைலம். அதனாலதான் ஒரு ஊழியக்காரர் பாட்டு பாட்டாரு, ஆனந்த தைலம். ஏதோ பாட்டு பாடுவார்ல, அவர் பாடுறது நமக்கே வித்தியாசமா இருக்கும். ஆனந்த தைலத்தில் டகர் டகரான்ட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி பாடுவார். அது மலையாள பாட்டுன்னு நினைக்கிறேன். அப்ப பாருங்க, அந்த அபிஷேகம் வந்துட்டா அவங்களுக்கு ஆனந்தம் எங்கதான் இருந்து உள்ள இருந்து வருமோ ஆனந்தம். அதனாலதான் ஆனந்தம் நம்முடைய உள்ளத்துல பொங்கி 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 வழியுதே. அந்த பாடு, அந்த பழைய பாடெல்லாம் என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே. ஏசென்னை ரட்சித்தார், நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாத என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. பால் பொங்குற மாதிரி அந்த அந்த ஆனந்தம், அந்த உள்ளம் பொங்கும். அதை நாம் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும், ஆனந்த தைலம். அதே போல சிலர் ஒடுங்கின ஆவி உள்ளவர்களாக இருப்பாங்க. ஒடுங்கி போயிருக்கிற யாரா இருந்தாலும், இதை கேட்டு கொண்டிருக்கிற, இதை பார்க்கிற, இங்க இருந்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும், நீங்க இன்னைக்கு ஒடுங்கி போயிருக்கீங்களா? ஆண்டவர் அந்த ஒடுங்கி போன ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க துதிங்க. நீங்க பாருங்க, நீங்க ஒடுக்கப்பட்ட நேரத்துல ஆண்டவர் துதிச்சுக்கிட்டே இருங்க, ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. நீங்க உங்களை மனுஷர் ஒடுக்குறாங்களா, நீங்க துதிச்சு பாருங்க. அந்த துதிக்கிற துதியில நீங்க பெரிய பலசாலி மாதிரி ஆயிடுவீங்க. அப்படியே அப்படி ஊதுனா மத்தவங்க காத்துல பறந்து போற மாதிரி நீங்க பலன் ஆயிடுவீங்க. அப்படி உங்களை யாரும் ஒடுக்குனா நீங்க ஆண்டவர் துதிக்க வேண்டும். துதியின் ஆடையை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அதுக்காக தான் இயேசுவை அனுப்பினார். அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இப்படி அபிஷேகம் பெற்றவங்க நீதியின் விருட்சங்களாக இருப்பாங்க அவங்க. அதனாலதான் அவங்க முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பாங்க. அபிஷேகம் பெற்றவங்க. தண்ணி ஊத்தாத செடி காஞ்சி போயிடும். நான் ஒரு சில நாட்கள்ல 2-3 நாள் வெளியூருக்கு போனா தண்ணி ஊத்தலைன்னா செடி காஞ்சி போயிடும். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட தான், அப்பா தண்ணி ஊத்தல, தண்ணி ஊத்த ஆள் இல்லை அப்படின்னா ஆண்டவரே மழையை அனுப்புவாரு. மாடியில் இருக்கிற செடிக்கு தண்ணி தானா போயிடும். அப்ப நான் போன் பண்ணி கேட்பேன், என்ன அவங்க மழை வர வேண்டிய அவசியமே இல்லை, எனக்காக ஆண்டவர் மழையை கொஞ்சம் அனுப்பி அந்த செடிகளை கொஞ்சம் போஷிக்கிறார். பாருங்க, அப்ப அந்த செடிக்கு தண்ணி ஊத்தினாதான் செழிப்பா இருக்கும். அது போலதான் ஆவியானவர் நமக்குள்ளே பொழிந்தருளப்பட வேண்டும். நாம் பெற்ற அபிஷேகத்தை நாம் என்ன செய்யணும்? அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். வார வாரம் அதுக்குதான் ஆண்டவருடைய ஆலயத்தில் அவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, நாம் பெற்ற அபிஷேகத்தில் நாம் நிரம்பி நாம் ஆண்டவருக்குள்ளே களி கூற, நம்மளை யார் ஒடுக்க நினைச்சாலும் நம்ம ஒடுங்கி போகாதபடிக்கு, அதே போல சுவிசேஷத்தை அறிவிக்க, எதற்காக நமக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அபிஷேகத்தினுடைய பலன் நம்முடைய வாழ்க்கையில அது பூரணமாய் அது நடைபெற வேண்டும். இல்லைன்னா அது வேஸ்ட். நம்ம பெற்ற அபிஷேகம் வேஸ்டா போயிடும். ஒருத்தர் ராஜாவா அபிஷேகம் பண்றாங்கன்னா, உங்க ஊர்ல ஒருத்தரை நீங்க
தேர்ந்தெடுத்து நீங்க ஒரு கவுன்சிலரா நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க அனுப்புறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அந்த பதவியை வச்சு அந்த அதிகாரத்தை வச்சு உங்களுக்கு உதவி செய்யலைன்னா எப்படி இருக்கும்? ஐயோ, நம்ம ஓட்டு போட்டு இவங்கள அதிகாரத்துல உட்கார வச்சா நமக்கு ஒரு சின்ன உதவி கூட இவங்க செய்ய மாட்டாங்களே, அப்படிதான் நீங்க நினைப்பீங்க. அது போலதான் தேவன் நம்மள ராஜாக்களாக, ஆசாரியராக நம்மள அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அந்த அபிஷேகத்தை வச்சு நாமளும் பிழைக்கலாம், நம்மை சுற்றி உள்ள மக்களையும் பிழைக்க வைக்கலாம். அல்லேலூயா. அவங்களை விடுதலை ஆக்கலாம், அவங்களுக்கு சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தை கொடுக்கலாம், அவங்கள விடுதலை ஆக்கலாம், அவங்களுக்கு காயத்தை கட்டலாம், விடுதலையை கூறலாம், கட்ட அவிழ்க்குதலை கூறலாம், சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. அதனால இந்த உலகத்துல பாருங்க, லூக்கா 10ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நேரம் தாமதமாய் கொண்டிருந்தாலும் பரவாயில்ல. லூக்கா 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல இருந்து, அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். இந்த உலகத்தில் மனுஷர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் பிழைக்க வேண்டுமானால் அன்பு கூற வேண்டும். இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் அப்படின்னு நம்ம ஏசாயா 61 பார்த்தோம். அப்படி இருந்தா அன்பு கூறுவாங்க. அன்பு கூர்ந்தாதான் போய் காய கட்ட முடியும். அன்பு கூர்ந்தாதான் மத்தவங்களுக்கு விடுதலை. நிறைய பேர் அவங்க கஷ்டப்பட்ட எனக்கு என்ன, அவங்க கடன்ல இருந்தா எனக்கு என்ன, அவங்க பிரச்சனைல இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு இருக்காதபடிக்கு அன்பு கூற வேண்டும். அதுக்குதான் அபிஷேகம். அப்ப ஆண்டவர் இயேசு சொன்னார், நீ அன்பு கூறு. அவன் கரெக்டா சொன்னான். அவன் என்ன சொன்னான்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க, இப்ப இவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க விரும்புறான். அவன் சொல்றான், என்ன சொல்றான்? நீதிமான் என்று காண்பிக்க மனதா இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். அப்பதான் இயேசு அவனுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றார். ஒரு மனுஷன் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்ளர் கையில அகப்பட்டு கொண்டான். அவங்க என்ன செஞ்சாங்க? அவன் வஸ்திரங்களை உரிந்து அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போயிட்டாங்க. அப்போ 3 பேர் வராங்க. ஒருத்தர் ஆசாரியரு, இன்னொருத்தர் லேவியன், இன்னொருத்தர் சமாரியரு. இந்த 3 பேரும் அந்த வழியா தான் போறாங்க. ஆசாரியன் என்ன செஞ்சாரு? ஓ, சர்ச்சுக்கு டைம் ஆயிருச்சு, இது ஓய்வு நாள், இதுல நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது, நமக்கு என்ன, அவன் எப்படி கிடந்தா நமக்கு என்னன்ட்டு அவர் பாட்டு வேலைக்கு போயிட்டார். அப்புறம் லேவியர் வராரு. ஐயோ, அங்க நம்ம போலன்னா, லேவியர்னா ஆசாரியருக்கு அடுத்தது, அவங்களும் ஊழியத்தை செய்யறவங்க. ஐயோ, நம்ம போய் பாட்டு பாடி ஆரம்பிக்கணும், நம்ம போய் ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாம், சர்ச்சுக்கு லேட் ஆயிடும், நம்ம போய் லீட் பண்ணும், அது பண்ணும், இது பண்ணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஊழியத்துல இருக்கிறவங்க. அந்த மனுஷனை குறிச்சு ஒரு கவலையும் படல, அந்த மனுஷன் கிட்ட அன்பு கூறல, மாறாக விலகி போயிட்டாங்க. சமாரியன்னா அவன் வேற ஆள், அவன் யூதனே கிடையாது. சமாரியன் அதுவும் சமுதாயத்துல ரொம்ப தாழ்ந்த நிலைமையில இருக்கக்கூடியவன். அவன் இஸ்ரவேல் அந்த காணியாட்சிக்கு புறம்பா இருக்கிறவங்க, அதாவது அந்த பட்டணத்துக்கு வெளியில இருக்கிறவங்க, யூதர்கள் இருக்கிற இடத்தை விட்டு வெளியில இருக்கிறவங்க. அப்படிப்பட்ட அந்த சமாரியன் அந்த வழியா வரும்பொழுது அவருக்கு என்ன ஏதுன்னு பார்க்கல. அதாவது ஒரு 5 சி
நான் உங்களுக்கு சொல்றேன், ஆங்கிலத்துல சி 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 சின்னு அதை வச்சு ஸ்டார்ட் பண்றப்பேன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு சி என்னன்னா, அவர் வந்து கேஸ்ட் என்னன்னு பார்க்கவே இல்லை. இவர் வந்து யூதரா, இவர் வந்து சமாரியரா. சிலர் பாத்தீங்கன்னா தான் ஜாதிக்கு தான் உதவி செய்வாங்க. அதுதான் கேஸ்ட். ஒரு சி. ஜாதி எல்லாம் அவர் பார்க்கவே இல்லை, உடனே உதவி செய்றார். இன்னொரு சி என்னன்னா கிரீட். கிரீட்னா தன்னுடைய உபதேசம் என்ன, அவங்க உபதேசம் என்ன. இப்ப நாம கூட நீங்க யாருக்காவது உதவி செஞ்சா யாருக்கு உதவி செய்வீங்க? அவங்க வந்து வேற உபதேசம், அவங்க வேற சபை, அவங்க பேர் கிறிஸ்தவங்க, அவங்க இவங்க, அவங்க அப்படி, இவங்க ஆவிக்குரியவங்க இல்ல, அவங்க ஆவி இல்லாதவங்க, அவங்க ஆவி உள்ளவங்க, அப்படியெல்லாம் பார்ப்போம். அதுதான் கிரீட். அதை கூட அவர் பார்க்கல. இன்னொன்னு கலர். கலர், அவங்க கருப்புருங்க, இவங்க வெள்ளைக்காரங்க, அதெல்லாம் கருப்புரா வெள்ளையா சிவப்பா அதெல்லாம் கூட பார்க்கல, உதவி செய்றார். இன்னொரு சி என்ன தெரியுங்களா? அந்த சி வந்து அவர் கிளீனா இருக்காரா. நிறைய பேர் வந்து சுத்தம் பார்ப்பாங்க. ஒரு சாதாரண நிலைமையில இருக்கிறவங்களுக்கு கூட அவங்களை தொடர்றது கூட கஷ்டப்படுவாங்க. அவங்க சுத்தமா இல்லைன்னா காசு இப்படி தூக்கி போடுவாங்க. சில நேரம் அவங்க காசு போடும்போது கீழே விழுந்துரும். அவங்க சுத்தமா இல்லைன்னு கைப்பற்ற போது கிளீனினஸ் பார்ப்பாங்க. அப்படி கூட அந்த சமாரியன் பார்க்கல. அவர் எந்த நிலைமையில மண்ணில் போட்டு புரட்டு வச்சிருந்தாலும், காயப்படுத்தி வச்சிருந்தாலும் அப்படியே தூக்குறார். ஜாதி பார்க்கல, நிறம் பார்க்கல, அவங்க தன்னுடைய அந்த உபதேசமா அல்ல தன்னுடைய கருத்துக்கு ஒத்தவர்களா அதெல்லாம் பார்க்கல, நிறம் பார்க்கல, கிளீனா இருக்காங்களா அப்படிலாம் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. என்ன பார்த்தாரு? அது ஒரு ஆத்துமா. அந்த ஆத்துமா உதவி இப்ப தேடி இருக்கு. இந்த ஆத்துமாவுக்கு உதவி வேணும் அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து சமாரி என்ன செஞ்சாரு? பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனது உருகி, கம்பஷன் சி, அவருக்கு என்ன இருந்துச்சு? கம்பஷன். ஆங்கிலத்துல கம்பஷன்னா மனதுருக்கம். அந்த மனது உருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி, நம்ம ஏசி 61 பார்த்தோம் இல்லையா? காயம் கட்டணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், இதெல்லாம் இவர் செய்கிறார். எண்ணெய் பூசி எண்ணெய் காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்றார்? மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனா இருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். அதுக்குதான் அபிஷேகம். இரக்கம் செய்யணும். அல்லேலூயா. நீயும் அப்படி செய், அப்பதான் பிழைப்பாய். நாம் அப்படி செய்யணும், இரக்கம் செய்யணும், எல்லாருக்கும் இரக்கம் செய்யணும். நம்மளால முடிஞ்ச இரக்கங்களை ஒவ்வொரு மனுஷருக்கும் செய்யணும். ஜாதி பார்க்காதீங்க, கலர் பார்க்காதீங்க, நிறம் பார்க்காதீங்க, கேஸ்ட் கிரீடு எதையும் பார்க்காதீங்க. சிலர்லாம் மாமியார் மருமகள் அந்த டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவாங்க. என்னதான் எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் மாமியார் மருமகள்னு வரும்பொழுது ஒரு பெரிய பிளவு குடும்பங்களில் இது நடக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்கவே கூடாது. இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ரூத் என்ற ஸ்ரீ என்ன பண்ணா? மாமியாருக்கு ஒரு மகளை போல இருந்து கடைசி வரைக்கும், நீங்க இருக்கிற இடத்துல நான் வரேன், நீங்க செத்தா நானும் அங்கேயே சாகுறேன், அப்படி இருந்தா அதுதான் உண்மையான அபிஷேகம் பெற்றவங்களுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் இந்த கடைசி நாட்கள்ல ஒருமனப்பட வேண்டும், ஆவியில அனலா இருக்க வேண்டும், ஆவி அவிழ்த்து போடக்கூடாது, அன்பு இருக்க வேண்டும். உன்னை போல் பிறனை நேசி, தேவனை நேசிக்கணும், மற்றவங்களை நேசிக்கணும். பிறன்னா நம்முடைய நெய்பர், ஆங்கிலத்துல நெய்பர். நெய்பர்னா நமக்கு அடுத்தவங்க, பக்கத்துல இருக்கிறவங்க, அவங்கள நேசிக்கணும்.
அப்போ இவன் இரக்கம் செய்தவனே அப்படின்னு மொட்டையா சொல்லிட்டாரு இந்த நியாயசாஸ்திரி. அதே ஒரு ஆசாரியன் இரக்கம் காமிச்சிருந்தா இவர் என்ன பண்ணிருப்பாரு? தான் ஜாதி, தான் ஆள் இரக்கம் செஞ்சாருன்னு, ஆசாரியன் இரக்கம் செஞ்சாரு அப்படின்னு தைரியமா ஆசாரியர், இல்ல ஒரு லேவியன் செஞ்சிருந்தா கூட லேவியன் இரக்கம் செஞ்சாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த சமாரியன் பேரை கூட சொல்றதுக்கு மனசு வரல. அவனுக்கு இரக்கம் செஞ்சவன் தான் யாரு? எவன் வந்து பிறனா இருந்தான், அவனுக்கு இரக்கம் செஞ்சவன். அதான் சமாரியன் தான் வாயை திறந்து சொல்ல மனசு இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் தங்களுக்கு நல்லது ஒருத்தர் செஞ்சா அந்த நல்லது செஞ்சவங்களை நிறைய பேர் சொல்றதுக்கு ஆள் கிடையாது. உங்களை ரட்சிப்புக்குள்ள ஒருத்தர் நடத்தியிருப்பாங்க, உங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்திருப்பாங்க, பாதாளத்துக்கு நீங்க போகாம, நரகத்துக்கு நீங்க போகாம பரலோகத்துக்கு போக இயேசு கிட்ட உங்களை நடத்தியிருப்பாங்க. அவங்க பேரை கூட சொல்றதுக்கு வெட்கப்படுவாங்க. உங்களுக்கு நல்லது செஞ்சவங்க. அப்படி இருக்காதீங்க. நாம் நல்லது செய்யணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும். அதுக்கு தான் அபிஷேகம். இந்த காலை வேளையில தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அந்த அபிஷேகம், நாம் பெற்ற அபிஷேகம் இந்த உலகத்துல அன்பு கூறவும், காயம் கட்டவும், அநேகருக்கு கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை கூறவும், இதற்காக தான் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அந்த நியாயசாஸ்திரி போல நாம் கடமைக்கு நாம ஜாதி, மதம், இனம், மொழி இதெல்லாம் பார்த்து நம்ம உதவி செய்யக்கூடாது. நாம சமாரியன் போல. அதனால்தான் ஆண்டவர் இயேசு அவரை நல்ல சமாரியன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மளை என்னென்னலாம் பார்க்கல, அவர் வந்து நமக்காக உதவி செய்தார். நம் கண்களை முடி செபிப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவன் நீர் சர்வ வல்லமுள்ள தேவன், நீர் நல்லவர், நீர் இரக்கம் உள்ளவர். அப்பா, நீர் அபிஷேகம் பெற்று உம்முடைய அபிஷேகத்தினாலே நீர் இரக்கம் காண்பித்தது போல ஆண்டவரே, நாங்களும் எங்கள் மேல் நீர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த அபிஷேகத்தினாலே ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவிக்கவும், ஆண்டவரே நாங்கள் எல்லாருக்கும் காயம் கட்டவும், ஆறுதலை கூறவும், விடுதலையாக்கவும், ஆண்டவரே கட்டுகளை அறுக்கவும், ஆண்டவரே சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை அவங்களுக்கு கொடுக்க ஆனந்த தைலத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக எமக்கு நன்றி அப்பா. சமாரியனை போல நாங்கள் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க, ஆண்டவரை எல்லாருக்கும் உதவிகள் செய்ய, எங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை நாங்கள் உபயோகப்படுத்த, ஆவியை அவித்து போடாம அந்த அபிஷேகம் எங்களுக்குள்ள அக்கினியாய் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்க, அதை நாங்கள் பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இரக்கம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு அன்பு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படியா நீர் உதவி செய்யும். இதனால வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். யாரும் துயரப்பட்டு போகாதபடிக்கு ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆசீர்வதியும். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையர் பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.